பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருபோதும் பின்வாங்கி போகாதிருங்கள். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒருவன் பின்வாங்கி போவானானால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாக இராது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். கலப்பையில் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாளுக்கு நாள் வேதத்தை வாசிப்பதில், நாளுக்கு நாள் ஜெபம் பண்ணுவதில், நாளுக்கு நாள் தேவ சித்தத்தை செய்வதில், நாளுக்கு நாள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதில், நாளுக்கு நாள் தேவனை நேசித்து தேவனிடத்தில் அன்பு கூறுவதில், நாளுக்கு நாள் தேவனை விசுவாசிப்பதில், நாளுக்கு நாள் தேவனை பிரியப்படுத்தி வாழ்வதில், நாளுக்கு நாள் தேவனுக்காக ஊழியம் செய்வதில் நீங்கள் முன்னேறி செல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். யுத்த காலத்தில் இறங்கிவிட்டோம். பிசாசாகிய சாத்தானை எதிர்த்து போராடி தேவனை நேசித்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்து தேவ திட்டத்தை நிறைவேற்றி நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மை அழைத்தார். ஆகவே தீங்கு நாளில் பிசாசை எதிர்க்கவும் தேவனுக்காக யாவையும் செய்து முடித்தவர்களாய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக தூதர்கள் முன்பாக நிற்கும்படி நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பின்வாங்கி போகாமல், பின்மாற்றத்திற்கு இடம் கொடுக்காமல் லக்கை நோக்கி நாம் முன்னேறி செல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இதற்கு முன்பாக நாம் கடந்து வந்த அவமானங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், இதை குறித்து அதிகமாய் நாம் சிந்தித்து கொண்டே இருந்தால் நாம் பின்வாங்கி போகிற பிள்ளைகளாக இருப்போம். கடந்த காலத்தை குறித்து அதிகமாய் நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் நாம் பின்வாங்கி போகிற பிள்ளைகளாக இருப்போம். நேற்றைய நாள் முடிந்து விட்டது. நாளை என்பது ஒரு கனவு நாள். இன்றைய தினத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் தேவனுக்காய் நாம் சீர்பட செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் கடந்து வந்த தோல்விகள் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஜெயமாக மாற்றும்படியாய் கர்த்தராகிய இயேசு திட்டங்களை செயல்படுத்தி வைத்திருக்கிறார். கடந்த காலத்திலே நீங்கள் கடந்து வந்த தோல்விகள் எல்லாவற்றையும் உங்களுக்காக ஜெயமாக மாற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கர்த்தராகிய இயேசுவின் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அது மாத்திரம் அல்லாமல் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் ஏமாற்றம் அடைந்தீர்களோ, அந்த காரியங்களிலெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்காக செய்து முடிக்கும்படியாய் தேவன் தீவிரமாய் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் தலைகீழாக அவர் மாற்றி நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் நேர்த்தியாய் காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்து முடிக்கும்படியாய் திட்டங்களை வைத்திருக்கிறார். சத்ரு ஒருவேளை வெள்ளம் போல வந்து உங்கள் வாழ்க்கையிலே போராடி உங்களுக்கு பலவிதமான நஷ்டங்களை, தோல்விகளை, அவமானங்களை, ஏமாற்றங்களை, இழப்புகளை உண்டு பண்ணி இருக்கலாம். நீங்கள் அதை குறித்து கலங்காதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக ஜெயத்தை உண்டு பண்ணுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அவர் உங்களுக்கு பரிபூரணமான ஜெயத்தை கொடுப்பார். அவர் உங்களுக்கு பரிபூரணமான விடுதலை கொடுப்பார். யார் முன்பாக நீங்கள் அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிந்தீர்களோ, அந்த இடத்துல உங்கள் தலையை கர்த்தராகிய இயேசு உயர்த்துவார். எந்த மனுஷர்கள் முன்பாக நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிந்தீர்களோ அவர்களுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்வார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல இடங்களிலும் அவர் உங்களுக்கு புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை உண்டாயிருக்கும்படியாய் செய்வார். அது மாத்திரமல்ல, உங்கள் லட்சைக்கு பதிலாக இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள். நீங்கள் இழந்த நன்மைகள், ஆசீர்வாதங்களை 2 மடங்கு அதிகமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இரட்டிப்பான நன்மையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். நம்பிக்கை உள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கே தருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு அரணான கோட்டையாய், பலத்த துருகமாய், அவரே கேடகமாய், அவரே இரட்சணிய கொம்பாய், அவரே இரட்சணிய கண்மலையாய், அவரே அனுகூலமான துணையாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாய் இருக்கிறது. ஆகவே நீதிமான்களாய் இருக்கிற நீங்கள் அதற்குள்ளாக ஓடி சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். நீங்கள் இழந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு 2 மடங்கு அதிகமாய் திரும்ப கொடுப்பார். நீங்கள் இழந்த யாவையும், நீங்கள் நஷ்டப்பட்ட யாவையும் பல மடங்கு அதிகமாய் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வந்த பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், நீங்கள் கடந்து வந்த கண்ணீரின் பாதையை பார்த்து ஒருபோதும் சோர்ந்து போய் ஒருபோதும் பின்வாங்கி போகாதிருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இம்மைக்காக மாத்திரம் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் இருந்தால் நாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம்.
இம்மைக்காக மாத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து தேவன் மீது அன்பு வைக்காமல் தேவ சித்தத்தை செய்து தேவ திட்டத்தை நிறைவேற்றி தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்து தேவன் ஒருவரையே பணிந்து கொண்டு உங்கள் வாழ்நாளெல்லாம் தேவனுக்கே ஆராதனை செய்து தேவன் உங்களுக்கென்று கொடுத்த ஊழியத்தை செய்து முடித்து நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் மரபிக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஒருபோதும் நீங்கள் பின்வாங்கி போக மாட்டீர்கள். இந்த உலக வாழ்க்கையிலே சம்பூர்ணமான நன்மைகள் ஆசீர்வாதங்களை பெற்று நீங்கள் சுகபோகமாய் வாழ்வதற்காக மாத்திரம் தேவனை நேசித்து விசுவாசித்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தால் நிச்சயமாக நீங்கள் பின்வாங்கி போவீர்கள். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய நீதியை தேடுங்கள். உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை போராடி தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவையான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் சம்பூரணமாக கொடுப்பார். முதலாவது எது தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீங்கள் தேசித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீங்கள் நேசித்து தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனை விசுவாசித்து தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய பாத்திரத்தை தேவன் எண்ணெய் அபிஷேகத்தாலே நிரப்புவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் செய்வார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாகிய விளக்கிலே தேவன் எண்ணெயை ஊற்ற ஊற்ற உங்கள் வாழ்க்கையாகிய விளக்கு பிரகாசிக்கும். உங்கள் வாழ்க்கையாகிய விளக்கு கொழுந்துவிட்டு எரியும். உங்கள் வாழ்க்கையிலே பரிபூரணமான ஒளி வெளிச்சம் பிரகாசிக்கும். பரிசுத்த ஆவியானவரின் ஒளி வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற வேளையிலே வியாதி என்ற இருள் மறைந்து போகும். ஆரோக்கியம் என்ற ஒளி வெளிச்சம் உண்டாகும். சுகவீனம் பலவீனம் என்ற இருள் மறைந்து தேவனுடைய சுகம் பலன் ஆரோக்கியம் என்ற ஒளி வெளிச்சம் பிரகாசிக்கும். மரண இருள் என்ற இருள் மறைந்து ஜீவனுக்கு ஏதுவான ஒளி வெளிச்சமும் நித்திய ஜீவனுக்கு நேராக உங்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவருடைய ஒளி வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கும். தோல்விகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாமே கடந்து போகும். எல்லா தோல்விகளை அவர் ஜெயமாய் மாற்றி நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களை அவர் உங்களுக்காக செய்து நீங்கள் நஷ்டப்பட்ட யாவையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் செய்து இரட்டிப்பான நன்மையை தந்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆகவே நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நிறைவான நன்மைகள் ஆசீர்வாதங்களை கொடுத்து நிறைவான அபிஷேகத்தை கொடுத்து நாளுக்கு நாள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுக்காக நீங்கள் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் லக்கை நோக்கி ஓடும்படியாய் முன்னேறும்படியாய் அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ கர்த்தராகிய தேவன் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிறார், இப்பொழுதே அது தோன்றும். ஆகவே குதிரையைப் போல லக்கை நோக்கி ஓடும்படி நீங்கள் ஆயத்தமாவீர்களா? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்றைக்கு நாம் எல்லாரும் குதிரைகளாக இருக்கிறோம். லக்கை நோக்கி ஓடும்படியாய் தேவ சித்தத்தை செய்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி வருகிறார். பின்னான காரியங்களை மறந்து முன்னான காரியங்களை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நீங்கள் எல்லாரும் லக்கை நோக்கி ஓடும்படியாய் குதிரைகளாய் இருக்கிற உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாமல் பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி வருகிற பாவங்களையும் நீங்கள் உதிரை தள்ளிவிட்டு உங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசுவையை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓடும்படி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு குதிரை எவ்வாறு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பின்வாங்கி போகாமல் எத்தனை தான் இடரல்கள் வந்தாலும் தொடர்ந்து லக்கை நோக்கி முன்னேறி செல்லுமோ அதே போல எவ்வளவுதான் பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், கண்ணீர் எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து வருகிற பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் இடறி போகாமல் பின்வாங்கி போகாமல் வழுவி போகாமல் தொடர்ந்து குதிரையைப் போல லக்கை நோக்கி முன்னேறி செல்லுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என்றைக்காவது மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சந்தித்தே தீருவேன், எப்படியாவது மணவாளனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் சேர்ந்தே தீருவேன் என்ற விசுவாசத்தோடு வைராக்கியத்தோடு லக்கை நோக்கி நீங்கள் ஓடுவீர்களா? நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே யுத்தம் என்ன தெரியுமா? தீங்கு நாளில் பிசாசை எதிர்க்க வேண்டும், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், வேதத்தை வாசித்து ஜெபித்து உங்கள் முழு இருதயத்தோடு ஆத்மாவோடு பலத்தோடு தேவனை நேசித்து தேவனை பிரியப்படுத்தி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து வாழும்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். பின்னான காரியங்களை மறந்து முன்னான காரியங்களை நாடி லக்கை நோக்கி ஓட வேண்டும். பாரமான யாவற்றையும் நெருங்கி வருகிற பாவங்களையும் உதறி தள்ள வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடிவு பரியந்தம் நீங்கள் பாடுபட வேண்டும். தேவ திட்டத்தை செயல்படுத்த முடிவு பரியந்தம் நீங்கள் பலவிதமான பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அதை பொறுமையோடு சகித்து கொண்டு தேவ திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும்.
எவ்வளவுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் முடிவு பரியந்தம் தேவனுக்காக நீங்கள் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் பின்வாங்கி போகாமல் லக்கை நோக்கி நீங்கள் ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் வழுவி போகாமல் முடிவு பரியந்தம் விசுவாசத்திலே உறுதியாய் வைராக்கியமாய் வேரூன்றி நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பெருங்காற்று அடித்தாலும் பெருமழை பொழிந்தாலும் பெருவெள்ளம் வந்து உங்கள் வீடாகிய வாழ்க்கையின் மீது மோதினாலும் உங்கள் வீடாகிய வாழ்க்கை இடிந்து விழாமல் தேவனுக்காக நிலைத்து நிற்கிற வீடாய் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் விழுந்து போகாமல் தேவனுக்காக நிமிர்ந்து நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உலகம், மாம்சம், பிசாசு உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை போன்ற பாவங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, சத்துரு உங்களை வஞ்சிக்காதபடிக்கு, உலகத்தின் மனுஷர்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் தேவ நாம மகிமைக்காய் முடிவு பரியந்தம் நீங்கள் பிரகாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி வருகிற பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நீங்கள் பொறுமையோடு ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பின்னான காரியங்களை மறந்து முன்னான காரியங்களை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுகிற பிள்ளைகளாக இருந்தால் ஓட்ட பந்தயத்தில் விடாமுயற்சியோடு ஓடி எவ்வாறு லக்கை நோக்கி ஓட்ட பந்தயத்திலே ஓடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்கிறார்களோ அதே போல நீங்களும் விடாமுயற்சியோடு லக்கை நோக்கி உங்களுக்கென்று தேவன் நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடி நித்திய ஜீவனை பந்தய பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தேவனின் கருத்திலே ஒப்புக் கொடுப்பீர்களா? நிச்சயமாக கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி ராஜா. நாளுக்கு நாள் வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனை நேசித்து அன்பு கூர்ந்து தேவ சித்தத்தை செய்வதில், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதில், தேவனுக்காக ஊழியம் செய்வதில் முன்னேறும்படியாய் பின்வாங்கி போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. நாங்கள் கடந்து வந்த தோல்விகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள், நஷ்டங்களை குறித்து அதிகமாக சிந்திக்காமல் லக்கை நோக்கி ஓடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவ சித்தத்தை செய்து முடிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. தீங்கு நாளில் பிசாசை எதிர்க்க தேவ சித்தத்தை செய்து முடிக்க பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, தூதர்களுக்கு முன்பாக மாசல்லாதவர்களாய், குற்றமில்லாதவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், வழுவி போகாதவர்களாய் நிற்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். முடிவு பரியந்தம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காய் நிலைத்து நிற்கும்படியாய் பின்வாங்கி போகாமல் லக்கை நோக்கி ஓட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் தேவ பக்தியை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள தேவனுக்காக விசுவாசத்திலே உறுதியாய் வைராக்கியமாய் முடிவு பரியந்தம் வேரூன்றி நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சியாய் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நாங்கள் முழுமையாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய அன்பு திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபங்களை கேளுமெங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.